மனிதர்களிடத்திலே மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று பறைசாற்றியது. சுயமரியாதை வாழ்வே சுக வாழ்வு என்று வலியுறுத்தியது. சுயமரியாதைக்கு கேடான, அறிவிற்கு ஒவ்வாத அனைத்து கட்டமைப்புகளையும் அடித்து நொறுக்கியது. இவற்றையெல்லாம் செய்த இந்த சுயமரியாதை இயக்கத்தின் தொடர்ச்சி தான் இன்றைக்கு நாம் இங்கே செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிடர் கழகத்தின் மகளிர் அணி மாநாடு. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டிலே முன்மொழியப்பட்ட தீர்மானங்கள் அனைத்துமே முன்னாடியே சொன்னாங்க, பிற்காலத்தில் சட்டங்களாக வரும் என்று. ஏன்னா அதுதான் நம்முடைய வரலாறு. அந்த வகையிலே நிச்சயம் இந்த அரங்கில் முன்மொழியப்பட்ட அனைத்து தீர்மானங்களும் சட்டங்களாகவும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்று மிகுந்த நம்பிக்கையோடு நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்னைக்கு பார்த்தோம்னா சமூக தளத்துல அடிப்படை உரிமைகளை பெறதுக்கே நம்ம பல வகையான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். அதுல முதல் களத்துல நின்னது நம்முடைய சுயமரியாதை இயக்கமும் திராவிடர் கழகமும் தான். முன்னல் காலத்துல எல்லாம் தெருவுல நடந்து போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அப்படியா? நாம எங்க வேணாலும் நடந்து போறோம். நமக்கு என்ன படிப்பு படிக்க விருப்பமோ அதை படிக்கிறோம். விண்வெளிக்கு போகணுமா, பெண்கள் விண்வெளிக்கு போகிறோம். இப்படிப்பட்ட சூழல் எல்லாம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான போராட்டங்களினை, அதற்கான உரிமைகளினை பெற போராடிய இயக்கம் நம்முடைய திராவிடர் கழகம் சுயமரியாதை இயக்கம் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த எழுச்சியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். எந்த உரிமையுமே இல்லாம இருந்தோம். தோல்ல குண்டு போறது கூட உரிமை நமக்கு இல்லாம இருந்துச்சு. அந்த சம்பவங்களின் நிலையெல்லாம் எதிர்த்து போராடியதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சூழல், மிகப்பெரிய சமூக வளர்ச்சி இந்த தமிழ்நாட்டிலே சாத்தியமாகி இருக்கிறது என்பதனை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். சமூகத்தில் உள்ள வேறுபாடுகளை களைய என்ன செய்ய வேண்டும்? அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும். அப்போதுதான சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வேறுபாடுகளும் களையும். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் அப்படின்னா கல்வி கிடைக்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும். தமிழ்நாட்டில் இன்றைக்கு அந்த நிலைமை இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவர்கள் எப்படி இருக்காங்க? அறிவில் தெரிந்தவர்களாக இல்லை, கல்வி வேலை வாய்ப்பு தன்னிறைவு அடைந்தவர்களாக இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த நிலைமை இருக்கிறது. நாம் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டுகிறோம் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? தந்தை பெரியாரும் இந்த சுயமரியாதை இயக்கமும் திராவிடர் கழகமும் சமூக நீதியின் ஆட்சியான திராவிட மாடல் ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருப்பதுதான் இந்த மாதிரியான சமூக வளர்ச்சிக்கு எல்லாம் காரணம். இன்னைக்கு பார்த்தோம்னா சமூக களத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முன்னர் நின்று குரல் கொடுக்கக்கூடிய இயக்கமாக நம் இயக்கம் இருக்கிறது. நம்முடைய தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் 93 வயதிலும் இன்றைக்கு ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் அதற்கெல்லாம் என்ன காரணம்? நம்முடைய மக்களை முன்னேற்றிவிட வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு தான் இன்றைக்கு நம்முடைய தமிழர் தலைவர் சுழன்று கொண்டிருக்கின்றார் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான வழிகாட்டு நெறிமுறைகளினை தன்னுடைய அறிக்கைகள் மூலம் ஒவ்வொரு நாளும் எழுதி வருகிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு சிறப்பான பணி. அந்த அறிக்கையில சமீபத்துல நம்மளுடைய தமிழர் தலைவர் வெளியிட்ட அந்த அறிக்கையில ஒரு செய்தி வந்தது. அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சமூக நீதி கொள்கை என்பது எப்பவுமே பிஜேபிக்கு ஒரு கண்ணுதான். எப்படியாவது அதை அடிச்சு நொறுக்கிடணும், தமிழ்நாட்டை பின்னுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்றதுதான். அந்த வகையில உயர் பதவிகள் என்று சொல்லக்கூடிய IAS IPS பதவிகளுக்கு முறையான இடஒதுக்கீடு பின்பற்றப்படாமல் இடஒதுக்கீட்டு கொள்கையினை பின்னல் தள்ளி என்ன சம்பவம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, உயர்ஜாதி ஏழை பார்ப்பனர்களுக்கு அதிகப்படியான இடங்களினை தாரை வார்த்து கொடுத்ததினை நம்முடைய கழக தலைவர் அவர்கள்
சுட்டிக்காட்டி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த அறிக்கைகள் எல்லாம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, யாருமே முன்னாடி குரல் கொடுக்க மாட்டாங்க. அது நீட் பிரச்சனையா இருந்தாலும் சரி, பாராமெடிக்கல்ல இன்னைக்கு நீட் கொண்டு வந்திருக்காங்க. இதை எல்லாத்தையும் எதிர்த்து முதல் குரல் கொடுத்து எதிர்ப்பு களத்தில் முதலில் நின்ற இயக்கம் நம்முடைய இயக்கம். இன்றைக்கும் அதைத்தான் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நெற்றி நிறைய பட்டை இருக்கும், ஆனா தந்தை பெரியாரை பத்தி பேசுவாங்க. தமிழ்நாட்டுல தேவாலயங்களுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, மசூதிக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, கோவிலுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, தந்தை பெரியாரின் கொள்கைகளினை பேசக்கூடிய சமூக நீதி சூழல் என்பது இந்த தமிழ்நாட்டில் தான் உள்ளது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டினை இந்த நிலைமைக்கு உருவாக்கிய பெருமை கட்டாயம் நம்முடைய தந்தை பெரியார் அவர்களினையே சாரும் என்பதனை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டில் பெண்கள் வளர்ச்சிக்கு நிறைய வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துட்டு வராங்க. சமீபத்தில் நடந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும். டைம் இல்லாததுனால நான் அதை சொல்லல. நம்முடைய முதல்வர் அவர்கள் இதனை போல பல விஷயங்களை அவங்களுக்கு எதிர்வினையா கொடுத்துட்டு வராரு. டக்கு டக்குன்னு எதிர்பார்க்காத அளவுக்கு டக்கு டக்குன்னு பதிலடி கொடுத்துட்டு வராரு. இந்த சிந்தனை எல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால், அதுதான் தந்தை பெரியாரின் கொள்கைகளின் மூலம்தான் அந்த தெளிவு வந்தது என்பதனை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்பான இந்த சமூக களத்திலே இன்றைக்கு பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, அனைத்தையுமே உள்ளடக்கிய நம்முடைய தமிழ்நாட்டின் சமூக களம் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. இனி வரும் காலங்களிலும் அந்த வழிகாட்டும் மாநிலமாக நாம் இருப்போம் என்பதனை சொல்லி, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், ஆசிரியர் அவர்களின் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து தமிழ்நாட்டினை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வோம் என்று கூறி மிகச்சிறப்பான இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.